அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்ல டைப் 2, அதாவது நான் ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி, நான் ஜீரோ வெலாசிட்டியிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்கேன், டைட்லி ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் வித் ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். இஃப் it said vibrating given each point a velocity. இந்த velocityன்ற அந்த word இருந்தாலே this comes under type 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். velocityன்ற அந்த word இருந்துச்சுனாலே அது type 2ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் y at any time x and t ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நமக்கு தெரியும் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். The one-dimensional wave equation is என்ன ஞாபகம் இருக்கா? ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குங்களா? டோ ஸ்கொயர் y by டோ t ஸ்கொயர் is equal to some alpha ஸ்கொயர் into டோ ஸ்கொயர் y by டோ x ஸ்கொயர். இது ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ். The initial and boundary conditions are the initial and boundary conditions are boundary conditions are அது என்னது? initial and boundary conditions ஞாபகம் இருக்குங்களா? so first condition என்னது? y of 0, t equals to 0 for all t. first condition இல்லைங்களா? செகண்ட் கண்டிஷன் என்னது? y ஆஃப் l, t ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார் ஆல் t. தேர்ட் கண்டிஷன் என்னது? யூஸ்வலி டைப் 1ன்னா தேர்ட் கண்டிஷன் டிஃப்ரென்ஷியேட் வரும். இது 3, 4 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ y ஆஃப் x, 0 ஈக்குவல்ஸ் டு 0 ஃபார் ஆல் x. அண்ட் ஃபைனலி ஃபோர்த் கண்டிஷன் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். அதாவது டோ பை டோ t y of x, 0 is equal to some initial velocity f of x. இங்க என்ன கொடுத்திருக்கோம்? v0 sin cube by x by l கொடுத்திருக்கோம். 0 less than x less than l. சரிங்களா? இது இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? சூட்டபிள் சொல்யூஷன் இல்லை அப்ராக்சிமேட் சொல்யூஷன் சொன்னாலும் சரி. So the approximate solution or suitable solution is என்னதுங்க suitable solution? y of x, t equals to ஞாபகம் இருக்குங்களா? c1 cos px plus c2 sin px into c3 cos pat plus c4 sin pat. ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் நம்மளோட சூட்டபிள் சொல்யூஷன் இல்லைங்களா? இப்போ கண்டிஷன் 1 அப்ளை பண்ணும். ஸோ கண்டிஷன் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு 0 போடு, ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அதான சொல்லுதுங்க. ஸோ அப்ளை கண்டிஷன் 1. ஸோ அப்ளை condition 1. இதில் அப்ளை பண்ணும் in equation 1, we get. so first condition அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? xக்கு 0 போட சொல்றோம் இல்லைங்களா? அப்ப xக்கு 0 போட்டீங்க என்ன ஆகும்? so y of xக்கு 0 போடுறோம், t டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா c1 xக்கு 0 போடுறோம். அப்போ cos 0 plus c2 sin 0 கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம்ல எக்ஸ் டேர்மே கிடையாது. அப்போ அப்படி எழுத வேண்டியதான். c3 cos pat plus c4 sin pat. ஸோ எக்ஸுக்கு 0 போடணும், வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்கும்? cos 0னா வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும், sin 0னா வேல்யூ 0. அப்போ இந்த டேர்மே வராது. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா c1, இந்த டைம்ல c1 மட்டும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல. cos 0க்கு 1, ரெண்டாவது பிராக்கெட் அப்படியே தான் இருக்கு. c3 cos
PAT plus C4 sin PAT equals to 0. சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் A into B equals to 0வா இருந்துச்சுன்னா எய்தர் A 0வா இருக்கணும் இல்லை B 0வா இருக்கணும் இல்லைங்களா? அப்போதான் நம்ம ஃபைனல் ஆன்சர் 0வா இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல எய்தர் C1 0வா இருக்கணும் ஆர் C3 cos PAT plus C4 sin PAT equal to 0வா இருக்கணும். சப்போஸ் இந்த டைம் 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதை தூக்கி ப்ரீவியஸ் ஒன்ல அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது சாத்தியம் இல்லை. அப்போ இது பாசிபிள் கேட்டிங்கன்னா C1 தான் 0. அப்போ C1 0னா இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் கட் ஆகும். சரிங்களா? இப்போ என்னோட ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 மாற்றி எழுதுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? y of x, t equals to C1 0 சொல்லுங்களா? அப்போ C2 sin px into C3 cos PAT plus C4 sin PAT இருக்கும் இல்லைங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது என்னோட லேட்டஸ்ட் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? கண்டிஷன் 2 அப்ளை பண்ணும். கண்டிஷன் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எல்லை போடு. எக்ஸுக்கு பதிலாக எல்லை போடு. வரக்கூடிய ஆன்சரை மறுபடியும் 0 கூட ஈக்குவேட் பண்ணு. எக்ஸுக்கு பதிலாக எல்லை போடு. வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணுன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த டைம்ல எக்ஸுக்கு பதிலாக எல்லை போடணும். அப்போ என்ன சொல்றோம்னா அப்ளை கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 எதில் அப்ளை பண்ணணும்? இன் ஈக்குவேஷன் 2 கமா வி கெட், அதாவது எக்ஸுக்கு டீயை போடு, எக்ஸுக்கு எல்லை போடு, வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா y of L, t. அப்போ எக்ஸுக்கு எல்லை போடணும். அப்போ C2 sin PL இருக்கும் இன்டூ C3 cos PAT plus C4 sin PAT 0 கூட ஈக்குவேட் பண்ணு. ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் A into B equal to 0. இங்கே A into B into C equals to 0. அதாவது இந்த டேர்ம் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் பின்னு எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் சின்னு எடுத்துக்கலாம். அப்போ எய்தர் A 0வா இருக்கணும், இல்லை B 0வா இருக்கணும், இல்லை C 0வா இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே எது பாசிபிள்னு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன பாசிபிளா இருக்கும்? எய்தர் C2 0வா இருக்கணும், இல்லை sin PL 0வா இருக்கணும், இல்லைன்னா C3 cos PAT plus C4 sin PAT equal to 0வா இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் எந்த டைம் 0 இருந்தாலும் அது ப்ரீவியஸ் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் இந்த டைம் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? C3 and C4 0 ஆச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும்? ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும். அப்போ இது பாசிபிள் இல்லை. அப்போ எதுக்கு பாசிபிள் கேட்டிங்கன்னா சப்போஸ் C2 0 ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். சப்போஸ் C2 0 ஆச்சுன்னா என்ன இருக்கும்? இந்த டைம் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இதுவும் பாசிபிள் இல்லை. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்ன? சைன் PL தான் 0க்கு பாசிபிள். சைன் PL மட்டும்தான் 0க்கு பாசிபிள். இது நாட் ஈக்குவல் டு 0, இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், என்ன தெரியும்? சைன் NPயோட வேல்யூ என்னதுங்க? சைன் NPயோட வேல்யூ 0. அப்போ இங்கே சைன் PLும் 0, சைன் NPயும் 0. அப்போ என்ன பண்ணலாம்? சைன் PL ஈக்குவல்ஸ் டு 0ன்ற அந்த டேர்மை சைன் NP கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கம் இன்வர்ஸ் சைன் ஆப்ரேட் பண்ண என்ன ஆகும்? PL ஈக்குவல்ஸ் டு NPன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கம் இன்வர்ஸ் சைன் ஆப்ரேட் பண்ணா, இல்லை P ஈக்குவல்ஸ் டு NP பை L கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த அளவுக்கு கண்டிஷன் 2 அப்ளை பண்ணும்போது பீக் வேல்யூ NP பை L தான் கிடைக்கணும். இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ P ஈக்குவல் டு NP பை L இதில் அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன இருக்குன்னு பார்த்தா, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னதுங்க? y of x, t equals to C2 sin P.
p வேல்யூ என்னதுங்க n pi by l x c2 sin px into c3 cos p அதான் n pi by l p at plus c4 sin p so p ஓட வேல்யூ n pi by l a t சரிங்களா ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம் இது என்னோட லேட்டஸ்ட் சொல்யூஷன் சரிங்களா இப்போ கண்டிஷன் 3 அப்ளை பண்ணும் ஸோ கண்டிஷன் 3 என்னன்னு பார்த்தா கண்டிஷன் 3 என்ன சொல்லுதுங்க டீக்கு பதிலாக 0 போடணும் இல்லைங்களா கண்டிஷன் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக 0 போடு வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணு அப்போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ apply condition 3 in equation 3 அதாவது என்ன சொல்றோம் டீக்கு 0 போடணும் வரக்கூடிய ஆன்சரை 0 கூட ஈக்குவேட் பண்ணணும் சரிங்களா அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா y of x, 0 equals to c2 sin n pi x by l ஏன்னா இதுல t கிடையாது பிராக்கெட்டுக்குள்ள தான் t இருக்கு அப்ப c3 cos t-க்கு தான் 0 போடுறோம் இல்லைங்களா இந்த t-க்கு 0 போடும்போது என்ன ஆயிரும் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 ஆயிரும் அப்ப என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா c3 cos 0 plus c4 sin 0 அது என்ன சார் 0னா ஏன்னா இந்த t-க்கு 0 போடுறோம் இல்லைங்களா அப்ப 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபுல்லா 0 ஆயிரும் ஆன்சரை யாரை கூட ஈக்குவேட் பண்ணணும் மறுபடியும் 0 கூட தான் ஈக்குவேட் பண்ணணும் அப்ப என்ன ஆகும் c2 into sin n pi x by l இந்த ரெண்டு டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது sin 0க்கு வேல்யூ என்னதுங்க 0 அப்ப இந்த டைம் ஃபுல்லா 0 ஆயிரும் cos 0க்கு வேல்யூ என்னது 1 அப்ப என்ன கிடைக்கும் c3 மட்டும் தான் இருக்கும் ஈக்குவல்ஸ் டு 0 ஓகே இப்போ a into b into c equals to 0 னா either a 0வா இருக்கணும் இல்ல b 0வா இருக்கணும் இல்ல c 0வா இருக்கணும் இல்லைங்களா அப்போ either இங்க என்ன ஆகணும் c2 0வா இருக்கணும் இல்ல sin n pi x by l 0வா இருக்கணும் இல்ல c3 0வா இருக்கணும் அப்போ c2 0னா ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும் பாசிபிள் இல்ல sin டைம் 0னாலும் ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும் ஸோ ஒரே பாசிபிள் c3 மட்டும் தான் 0 ஆக முடியும் இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 தான் ஏன் சார்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இந்த ரெண்டு டேர்மை தூக்கி ஈக்குவேஷன் 3 அப்ளை பண்ணா ஃபுல் ஆன்சர் 0 ஆயிரும் அப்போ c3 மட்டும் தான் பாசிபிள் அப்போ ஈக்குவேஷன் 3 மாத்தி எழுதுனா என்ன ஆகும்னு பார்த்தா ஸோ லேட்டஸ்ட் சொல்யூஷன் ஈக்குவேஷன் 3 மாத்தி எழுதலாம் அப்போ y of x, t equals to c2 இருக்கும் sin n pi x by l term இருக்கும் c3 0 இல்லையா அப்ப c4 sin n pi at by l என்ற term இருக்கும் சரிங்களா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்டிஷன் 4 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும் ஞாபகம் இருக்குங்களா the most general solution எழுதியிருக்கணும் the most general solution is என்னது most general solution y of x, t is equal to summation எழுதிருக்கணுமா n equal to 1 to infinity bn எழுதுவோம் into sin n pi x by l into sin n pi at by l இது ஈக்குவேஷன் நம்பர் 4 கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதுதான் என்னோட ஃபைனல் சொல்யூஷன் வேர் bn is equal to c2 into c4 c2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் c4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் அதை சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன் bnன்ற ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துட்டேன் இது என்னோட மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் இப்போ என்ன பண்ணணும்னா கண்டிஷன் 4 அப்ளை பண்ணணும் கண்டிஷன் 4 என்ன சார்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிஷன் 4 என்னதுங்க டிஃபரன்ஷியேட் பண்ற டேர்ம்ல t-க்கு 0 பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும் யாரை பொறுத்து பண்ணணும்னா t-யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒரு டைம் பண்ணணும் சரிங்களா அப்போ கண்டிஷன் 4 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ டிஃபரன்ஷியேட்ஸ் p denotes partially யாரை பொறுத்து பண்ணணும் with respect to t-யை பொறுத்து பண்ணணும்
comma we get. அப்போ டி டேர்ம் மட்டும்தான் வேரியபிள், இங்கே மட்டும்தான் டி டேர்ம் இருக்கு, இது மட்டும்தான் வேரியபிள், பேலன்ஸ் எல்லாம் என்னதுங்க கான்ஸ்டன்ட். அப்போ டோ பை டோ டி y of x comma t equals to summation n is equal to 1 to infinity bn constant sin n pi x by l constant. அப்போ இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், cos n pi at by l கிடைக்கும். மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், n pi a by l கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் இல்லையா, டோட்டல் டெரிவேட்டிவ்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்ம்ல டீக்கு பதிலாக 0 பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்ம்ல புட் t equals to 0 என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். t equal to 0 comma we get. அப்போ டோ பை டோ டி y of டோ பை டோ டி y of x comma 0 tக்கு 0 போடுறோம். அப்போ summation n is equal to 1 to infinity bn அப்படியே தான் இருக்கும் sin n pi x by l டேர்ம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இங்கே ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், cos tக்கு தான் 0 போடுறோம். அப்போ tக்கு 0 போட்டு என்ன ஆகும், 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, அப்போ cos 0 கிடைக்கும் இன்டு n pi a by l கிடைக்கும். இதை யார் கூட சார் ஈக்குவேட் பண்ணணும்னா சம் இனிஷியல் வெலாசிட்டி f of x கூட ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ cos 0 வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், என்னதுங்க 1, cos 0 வேல்யூ 1. நான் இடத்த மாற்றி போட்டுக்கிறேன், இந்த f of xன்ற டேர்மும் முன்னாடி எழுதிக்கிறேன். சரிங்களா, f of x முன்னாடி எழுதிட்டேன். ஈக்குவல்ஸ் டு சமேஷன் n is equal to 1 to infinity bn என்ன சார், ஒரு கான்ஸ்டன்ட். இது என்ன சார், n pi a by l, இது ஒரு கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். ரெண்டு கான்ஸ்டன்ட்டை சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், கேபிட்டல் bn கொடுத்துட்டேன் இன்டு sin n pi x by l போட்டேன். cos 0 வேல்யூ என்ன சார் 1, அது போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. சரிங்களா, இது இந்த டைம் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வெரி சிமிலர். என்ன சிமிலர், ஸோ திஸ் இஸ் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் தான். ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் ஃபார்மேட்ல இருக்கா, ஞாபகம் இருக்குங்களா, ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் தான். சரிங்களா, என்னோட எய்ம் என்னன்னா இந்த bn ஃபைண்ட் பண்ணும். என்ன சார் bn கேட்டிங்கன்னா, bnோட வேல்யூ, கேபிட்டல் bnோட வேல்யூ என்னது, ஸ்மால் bn ஒரு கான்ஸ்டன்ட், தென் இந்த டைம் n pi a by l இன்டு n pi a by l. என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மால் bn ஃபைண்ட் பண்ணும். அதுக்காக கேபிட்டல் bn ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் ஸ்மால் bn ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே. இப்போ என்னோட f of x என்னன்னு பார்க்கணும். என்னோட f of x என்னதுங்க, சம்ல என்ன f of x கொடுத்துருக்கோம், v0 sin cube pi x by l தான் என்னோட f of x இல்லைங்களா, ஈக்குவல்ஸ் டு சம்மேஷன் 1 to infinity bn sin n pi x by l இல்லைங்களா. ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் சைன் கியூப் ஏ, இது ஆல்ரெடி சைன் சீரீஸ்ல தான் இருக்குது, இதை மறுபடியும் போய் நம்ம சைன் சீரீஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதக்கூடாது, அதனால தான் இது முன்னாடி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகே. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் 3a ஃபார்முலா இருந்து கொண்டு வந்துருக்கு இல்லைங்களா. இப்போ சைன் 3a ஃபார்முலா என்னதுங்க, ஞாபகம் இருக்கா, சைன் 3என்றது என்னது, 3 sin a minus 4 sin cube a. அப்போ இந்த 4 sin cube a இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், sin 3 அந்த பக்கம் தள்ளி விட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்கும், 4 sin cube a equals to 3 sin a minus sin 3a. இந்த 4 ஆப்போசிட் தள்ளி விட்டுடலாம், 4 ஆப்போசிட் தள்ளி விட்டு என்ன ஆகும், sin cube a equals to 3 by 4 sin a minus 1 by 4 sin 3a ஆகும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், a-க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், pi x by l கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு a-க்கான வேல்யூ pi x by l. அப்போ a-க்கு என்ன போடணும், pi x by l ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத v0 எல்லாத்துக்குமே சொந்தம், v0 எல்லாத்துக்குமே சொந்தம். சைன் கியூபுக்கு என்ன பண்ணுறோம், மாத்திரம். அப்போ 3 by 4 போடுறோம்.
இப்போ 3/4 sin a ஏக்கு என்ன சார் வேல்யூ pi x by l. சரிங்களா? அடுத்து -1/4 இருக்கு. அப்போ -1/4 கூட v0 போட்டுக்கிறேன். v0 by 4. ஏன் சார்னா இந்த v0 ரெண்டு பேருக்குமே சொந்தம். sin 3a ஏக்கு வேல்யூ என்ன சார் pi x by l ஈக்குவல்ஸ் டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ 1க்கு இருக்கு வேல்யூ, தென் 3க்கு இருக்கு. 1 pi x by l 3 pi x by l தான் இருக்கு, பேலன்ஸ் எல்லாம் 0. அப்போ எனக்கு 1 and 3 ரீப்ளேஸ் பண்ணால் போதும். எனக்கு 1 போட்ட என்ன ஆகும் b1 கிடைக்கும். sin 1 pi x by l கிடைக்கும். ப்ளஸ் எனக்கு 3 போட்ட என்ன ஆகும் b3 sin 3 pi x by l கிடைக்கும். ப்ளஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஏன் சார் மற்றதில் வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வேண்டியதில்லை. ஏன் வேண்டியதில்லைன்னா n 1 pi x by lக்கு வேல்யூ உண்டு, 3 pi x by lக்கு வேல்யூ உண்டு, பேலன்ஸ் எல்லாமே 0, வேண்டியதில்லை. அதனால நான் வேண்டான்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், as it is ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ஸ். ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ஸ் அது என்ன சார் லைக் கோஎஃபிஷியன்ஸ்னா ஒரே மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ஸ் கமா வி கெட். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு sin 1 pi x by l இருக்கு, இங்கேயும் sin 1 pi x by l இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sin 3 pi x by l இருக்கு, இங்கேயும் sin 3 pi x by l இருக்கு. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு, ஸோ RHSல என்ன இருக்கு b1 மட்டும்தான் இருக்கு. b1க்கான வேல்யூ என்ன இருக்கு v0 இருக்கு, கூட 3/4 இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா b3 இருக்கு, இந்த பக்கம் என்னன்னா -v0/4 இருக்கு. சரிங்களா? இப்போ கேபிட்டல் b1 கேபிட்டல் b3 ஃபைன் பண்ணிருக்கோம். எனக்கு என்ன வேணும்னா ஸ்மால் b1 b2 தான் வேணும். முன்னாடி என்ன வச்சிருக்கோம் நம்ம கேபிட்டல் bn வச்சிருக்கோமா. ஸோ கேபிட்டல் bnோட வேல்யூ நமக்கு தெரியும், we know that. கேபிட்டல் bnோட வேல்யூ ஸ்மால் bn இன்டு n pi a by l இங்க வச்சிருக்கோமா, n pi a by l. எனக்கு என்ன வேணும் ஸ்மால் bn தான் வேணும். இப்போ ஸ்மால் bn எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்மால் bn அப்படியே இருக்கட்டும், கேபிட்டல் bn இந்த டேர்ம் என்ன ஆகும் ஆப்போசிட்ல போகும். அப்போ என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல். இப்போ l by n pi a. எனக்கு என்ன வேணும் ஸ்மால் b1 வேணும். அப்போ எனக்கு என்ன போடுறோம் 1 போட சொல்றோம். அப்போ கேபிட்டல் b1 இன்டு l by எனக்கு வேல்யூ 1 இன்டு pi a. கேபிட்டல் b1 வேல்யூ என்னதுங்க 3v0/4 b1 வேல்யூ இன்டு l by pi a. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் 3v0 l by 4 pi a கூட எழுதிக்கலாம். இது என்னது b1க்கான வேல்யூ. சரிங்களா? இப்போ b3க்கான வேல்யூ வேணும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும் 3 போடணும். அப்போ என்ன ஆகும் கேபிட்டல் b3 இன்டு l by 3 pi a ஆகும். கேபிட்டல் b3க்கு வேல்யூ என்னதுங்க -v0/4 இன்டு l by 3 pi a. அப்போ இதை மாற்றி என்ன ஆகும் -v0 l by 4 into 3 12 pi a ஆகும். இது என்னது b3. அப்போ இந்த b1 b3 எங்க சார் சப்ஸ்டிட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் எதுங்க ஈக்குவேஷன் நம்பர் 4 தான் மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன். அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? ஒரு டைம் எழுதிடலாம். ஸோ த மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஒரு டைம் எழுதிடலாம். அது என்னது ஈக்குவேஷன் நம்பர் 4 இல்லைங்களா, மோஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் y of x, t equals to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l into sin n pi a t by l. நமக்கு 1 and 3 மட்டும்தான் வேல்யூ உண்டு, ரெஸ்ட் ஆஃப் தெம் 0. அது வேண்டியதே இல்லை. அப்போ என்னக்கு 1 அப்ளை பண்ணுறோம். 1 அப்ளை பண்ண என்ன ஆகும் b1 sin 1 pi x by l into sin 1 pi a t by l. 3 அப்ளை பண்ண என்ன ஆகும் plus b3. b2 வேண்டியதில்லை ஏன்னா அது 0. ஸோ sin 3 pi x by l into sin 3 pi a t by l. இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு எதுக்கு வேல்யூ தெரியும் b1 and b3க்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கு.
B1க்கு வேல்யூ உண்டு, B3 வேல்யூ உண்டு, பேலன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் 0. அப்போ B1 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ B1 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? B1க்கான வேல்யூ 3 times V0 L by 4 pi A into sin n pi x by L into sin n 1 pi. என்னோட வேல்யூ ஒன்று இல்லையா? இப்போ 1 pi AT by L. B3 வேல்யூ இருக்கா? இப்போ மைனஸ் V0 L by 12 pi A into sin 3 pi x by L into sin 3 pi AT by L. அவ்வளோதான். என்ன B3, B4, B2 இதெல்லாம் என்ன ஆயிரும்? வேல்யூ கிடையாது. B1, B3க்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. தட்ஸ் ஆல். சரிங்களா? இது டைப் 2. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருந்தான், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருந்தா இப்படின்றத ஒர்க் பண்ணிருக்கோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.